ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد. وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட சன்மார்க்கமான இஸ்லாத்தை உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவச் செய்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் இந்த மார்க்கத்தினுடைய ஏகத்துவ கொள்கையை ஏற்று கலிமா சொல்லிக் கொண்டு ஒரு பெருங்கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணை விட்டு விடை பெற்ற நாளிலிருந்து அல்லாஹ் சொல்லுவது போல் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபக்கம் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களும் இஸ்லாத்திற்கு எதிரான விஷமத்தனமான கருத்துக்களையும் தொடர்ந்து பரப்புகின்ற வேலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப இஸ்லாமிய எதிர்ப்பை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் மீறி இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சூரா அன்ஃபாலிலே சொல்லுவான்: இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹுவின் மார்க்கத்தை தடுப்பதற்காக நிறைய செலவு செய்கிறார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா, இன்னமும் வருங்காலத்திலும் செலவு செய்வார்கள். ஆனால் மார்க்கத்திற்கு எதிராக செய்யப்படுகிற செலவுகள் எல்லாம் சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரத்தன், அவர்களுக்கு அது கைசேதமாகவே ஆகும். சும்ம யுக்லபூன், அவர்கள் எப்படியும் தோற்று போவார்கள் என்று சொல்லுகிறது குர்ஆன். கடைசி நாள் நெருங்க நெருங்க இந்த மார்க்கத்தினுடைய பரவலை, மார்க்கத்தை ஏற்போருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் அதிகமாகிக் கொண்டே வருகிறார். உலகத்தில் நூற்றுக்கணக்கான கோடிகளில் பரவி கொண்டிருக்கிற இஸ்லாம் மட்டும்தான் வேகமாக மக்களால் தழுவப்படக்கூடிய முன்னணி மார்க்கங்களில் ஒன்று என்பது இங்கே நாம் நன்றாக புரிய வேண்டிய செய்தி. அதே சமயம் எதிர்ப்புகளும் வலுவாக இருக்கும். அது குர்ஆன் ஒத்துக்கொள்ளுகிறது. எதிர்ப்பு இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான்: யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அல்லாஹுவின் ஜோதியை அணைக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். வயஅபல்லாஹு இல்லா யுதிம்ம நூரஹு, அல்லாஹ் அதை பூர்த்தியாக்காமல் விடமாட்டான். இந்த விஷயத்தில் இறைவன் மறுப்பாக இருக்கிறார். எனவே எதிர்ப்பு இல்லாமல் ஆகுமா? இல்லை. எல்லா காலத்திலும் எதிர்ப்பு இருக்கும். முந்தைய காலத்தை விட எதிர்ப்பு இன்னமும் வேகம் வருமே தவிர குறையாது. ஆனால் இங்கே ஒரு
நகைமுரண். ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னவென்றால், எதிர்ப்புகளுக்கு இடையிலே தான் இது வேகமாக வளருகிறது. எதிர்க்காமல் இருந்தால் கூட ஒருவேளை இவ்வளவு வளர்ச்சி பெறுமா என்று தெரியாது. ஆனால் எதிர்க்க எதிர்க்க வேகமாக வருகிறது. வேறு வார்த்தையில் சொன்னால், எதிர்ப்பவர்களாலேயே இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், எக்கச்சக்கமான நபித்தோழர்கள், அவர்களெல்லாம் ஒவ்வொரு போரிலேயும் எதிரணியிலே இருந்தவர்கள் தான். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே இந்த பக்கம் வந்து நிற்கிறார்கள். மார்க்கத்தை தேடி பரம எதிரிகளாக இருந்தவர்கள், வாளெடுத்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக யுத்த மைதானத்தில் நின்றவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட எக்கச்சக்கமான பேரின் வரலாறு அதுதான். அவர்களெல்லாம் துவக்கத்தில் எதிர்த்தவர்கள், பின்னாலே அவர்கள் தான் பாதுகாவலர்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய பியூட்டி. எப்போதும் இது இப்படித்தான். எதிர்க்க எதிர்க்க அந்த எதிர்ப்பாளர்களையே இஸ்லாம் உள்வாங்கி கொள்ளும், வாங்கி கொண்டு வளர ஆரம்பிக்கும். அது அந்த அடிப்படையில் எதிர்ப்பு நாளுக்கு நாள் வலுக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நிறைய. காலம் செல்ல செல்ல எந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரும் என்பதை ஒரு வரைபடம் போல் விளக்க வருகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யூஷிகுல் உமமு அன் ததா அலைக்கும், உங்கள் மீது எல்லா சமுதாயமும் பாயக்கூடும், உங்கள் மீது எல்லா சமுதாயமும் பாயக்கூடும். கமா ததா அல் ஆகிலத்து இலா கஸஅதிஹா, உணவு தட்டிலே வைக்கப்பட்ட உணவை நாலா பக்கமும் இருந்து கைகள் எல்லாம் ஒரு தட்டை நோக்கி வைப்பது போல் உங்களை நோக்கி எல்லாருடைய கைகளும் பாயலாம் என்று எச்சரிக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்பது ஒரு பக்கம் அல்ல, பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய மார்க்கம். ஒரு காலம் இருந்தது, ஜிஹாது செய்தார்கள், யுத்த மைதானத்திலேயே எதிரிகள் சந்தித்தார்கள், பயங்கரமான சண்டை நடக்கும், பெரிய உயிர் சேதங்கள் நடக்கும். இதுவெல்லாம் ஒரு காலம். யுத்தங்களின் சண்டைகளின் காலமெல்லாம் போய் டெக்னாலஜி வளர துவங்கிய போது இஸ்லாமிய எதிர்ப்பும் வேறு வகையான டெக்னாலஜியில வந்தது. குறிப்பாக எழுத்திலே நிறைய எழுத ஆரம்பித்தார்கள். இந்த நூற்றாண்டிலும் கடந்த நூற்றாண்டிலும் பிரிண்ட் மீடியா, அச்சு ஊடகங்கள் உச்சகட்டத்தில் வளர்ச்சி அடைந்த போது ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாத்திற்கு எதிராக எக்கச்சக்கமான நூல்கள் எழுதப்பட்டது, கட்டுரைகள் வெளிவந்தது. இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம், இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்களின் அடையாளங்களோ அவர்களின் இருப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தல், அவர்கள் இருப்பது நல்லதல்ல என்றெல்லாம் தொடங்கி எக்கச்சக்கமாக எழுதினார்கள். இப்போது இந்த துனியாவில், இந்த நூற்றாண்டில், இப்போது நாம் வாழுகிற இந்த காலத்தில் பிரிண்ட் மீடியாவில் இருந்து கொஞ்சம் விலகி மக்கள் எல்லாம் காணொளிகளை, விஷுவல் மீடியாவை, டிஜிட்டல் மீடியாக்களை அவர்கள் விரும்ப துவங்கி விட்டார்கள். இப்போது அதன் வழியாக வருகிறது. ஏதாவது காணொளிகளில், வீடியோக்களில், சினிமாக்களில், காட்சிகளில் இஸ்லாத்தை பற்றி தவறாக காட்சிப்படுத்துகிற வேலை தொடர்ந்து நடைபெறுகிறது. அச்சிலே உள்ள காலம் ஒரு பக்கம், அந்த பணியும் நடக்க அதைவிட வேகமாக சினிமாக்களின் வழியாக முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுவது, பயங்கரவாதிகள் என்று சித்தரிப்பது, அந்த வேலை சமீப காலங்களில் அந்த விஷுவல் மீடியாவின் சார்பாக நிறைய வருகிறது. கடந்த ஆண்டுகளில் சர்வதேச அளவில் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட இன்னோசன்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்த நபிகளாரின் வாழ்வை கொச்சைப்படுத்தி, முஸ்லிம்களின் பலதார மனத்தை கொச்சைப்படுத்தி, அவர்களின் திருமண முறைகளை கொச்சைப்படுத்தி, இப்படி நிறைய படங்கள் வெளிவந்தது. இன்னோசன்ட் ஆஃப் முஸ்லிம்ஸை போல மிக கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்தது. ஆனால் அந்த திரைப்படங்களுக்கு பின்னாலே உண்டான இஸ்லாமிய வளர்ச்சி தான் யோசிக்க வேண்டும். முன்பை விட பலமாக அது ஊன்றி வளர்ந்ததே தவிர இந்த எதிர்ப்புகளாலோ இந்த விஷமத்தனமான பிரச்சாரங்களாலோ எந்த வகையிலேயும் அது தோய்ந்து போகவில்லை. அந்த அடிப்படையில் சர்வதேச அளவில் அல்ல, இந்திய அளவிலும் நிறைய திரைப்படங்கள், எல்லா திரைப்படங்களுடைய சுருக்கமான கருத்து என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம், அது டெரரிசத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம்,
எந்த வகையிலேயும் இது மனித சமுதாயத்தின் அமைதிக்கு நல்லதல்ல என்கிற கருத்தை இந்த பழத்தில் ஊசி ஏற்றுவது போல், விஷம் ஏற்றுவது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்களின் வழியாக சொல்ல துவங்கினார்கள். சமீப காலங்களில் நமக்கு தெரியும், இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற ஒரு படம் வந்தது. மதவாதிகளால் மிக உச்சகட்டத்தில் வைத்து கொண்டாடப்பட்ட படம் அது. அது சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமாக காஷ்மீரில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள். கடந்த காலங்களில் எக்கச்சக்கமாக இவர்கள் மற்ற மதத்தவர்களை படுகொலை செய்த மோசமானவர்கள் என்கிற சித்தரிப்பு அந்த படத்துக்குள்ளே இருந்தது. இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று உயர்மட்டத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, போய் பாருங்கள், போய் பாருங்கள், தேச பக்தியே அந்த படம் பார்க்கறதுல தான் இருக்குது என்கிற அளவுக்கு பேசப்பட்டது இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்த போது. ஒவ்வொரு படத்திலேயும் சினிமாவின் வழியாக மோசமாக முஸ்லிம்களை சித்தரிக்கிற ஒரு சூழல். இந்த கேரளா ஸ்டோரி என்று ஒன்று வந்தது. அது லவ் ஜிஹாத் போன்ற கருத்தை மையமாக வைத்து இஸ்லாமியர்கள் காதலின் மூலமாக தங்கள் மதத்திற்கு மற்றவர்களை மாறச் செய்கிறார்கள் என்கிற இஸ்லாத்திற்கே ஒவ்வாத ஒரு கொச்சைத்தனமான கருத்தை ஒரு படமாக எடுத்து, அந்த படம் நடிகர்களை வைத்து வெற்றி படமாக ஆக்கப்பட்டு விட்டாலும், கமர்சியல் ரீதியாக கோடிகளை எல்லாம் பல படங்கள் தொட்டாலும், கருத்து ரீதியாக ஆக சாக்கடைத்தனமான கருத்தை தான் இதுவெல்லாம் கொண்டு வந்தது. தமிழகத்திலேயும் கூட முன்னாலே நிறைய புர்கா போன்ற திரைப்படங்கள், விஸ்வரூபம் போன்றவைகள் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்தது. எல்லாத்தினுடைய கருத்தும் ஒண்ணுதான், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள். புர்கா போன்ற படங்களிலே இஸ்லாமியர்களுடைய இத்தா முறையை, முஸ்லிம் பெண் இத்தா இருக்கக்கூடிய பெண்ணினுடைய வாழ்வை மிக கொச்சைத்தனமாக சித்தரித்து எடுக்கப்பட்ட படங்கள். இது எல்லாத்தினுடைய சுருக்கம் இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் உலகத்தினுடைய அமைதிக்கு அச்சுறுத்துபவர்கள் என்பதுதான். பொதுவாக இன்னைக்கு நீங்கள் ஆயிரம் பக்கங்களில் எழுதி சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு சின்ன 10 நிமிஷ காணொலியில கொடுத்து விட்டால் மக்கள் வாங்க துவங்கி விடுகிறார்கள், பார்க்க துவங்கி விடுகிறார்கள், ஏன் ஏற்க துவங்கி விடுகிறார்கள். விசுவல் மீடியாவினுடைய பவர் அப்படி இருக்கிறது. எந்த விஷயமானாலும் உலகத்தில் நாம் இந்த சினிமா படங்கள் மாத்திரம் சொல்லவில்லை. தொழுகையின் முறை என்ன அப்படின்னு நம்ம ஒரு 100 பக்கத்துல தொழுகையினுடைய முறையெல்லாம் புத்தகமா எழுதுறதை விட 10 நிமிஷம் ஒரு காணொலியில தொழுகிற மாதிரி படம் போட்டு விளக்கிட்டா இன்றைக்கு ரொம்ப ரீச் ஆகிறது. அதுதான் உங்களுக்கு பிரிண்ட் மீடியாவை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு வந்து விட்டது இந்த காணொலிகள். உம்ரா செய்வது எப்படி என்று நீங்கள் பெரிய புத்தகத்தை கொண்டு போய் கொடுப்பதை விட 10 நிமிஷம் ஒரு வீடியோ, உம்ரா செய்பவர் என்னென்ன செய்ய வேண்டும்னு துவக்கத்திலிருந்து கடைசி வரை சொல்லிட்டா மக்கள் புத்தகங்களை எல்லாம் தள்ளி விடுகிறார்கள், காணொலிகளில் எங்களுக்கு வேண்டும் என்கிறார்கள். எனவே காணொலிகளை பார்க்கிற, காணொலிகளிலே இருந்து எடுத்துக்கொள்ளுகிற இந்த காட்சி ஊடகங்கள் மிக உச்சகட்டத்தினுடைய வளர்ச்சியை பெறுகிற போது அதன் வழியாக இன்றைக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பற்றிய அவதூறை, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அவதூறை செய்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காட்சி ஊடகங்கள் உண்மையாலுமே ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான திறன் பெற்றவை. கருத்துருவாக்கம் என்று சொல்லுகிறோம், ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தை எப்படியும் கொண்டு வந்து விட முடியும். ஒருவனை நல்லவன் என்று சொல்ல வைக்க முடியும் அவர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களால் அல்லது காட்சிகளால், அல்லது நல்லவனாக இருக்கிற ஒருவனை கெட்டவன் என்று காட்சிப்படுத்த முடியும் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த காட்சி ஊடகங்களால். அதனால் தான் சர்வதேச அளவில் இன்றைக்கு ஊடகங்களை கையில வைத்திருப்பது யூத நசராக்களினுடைய பிடியில் தான் இருக்கிறது. கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை, 90% உலகத்தினுடைய மிக முக்கியமான செய்தி சேனல்கள், மீடியாக்கள் அத்தனையும் யகூதிகளுடைய கையிலும் நசாராக்களுடைய கையிலும். அதன் விளைவுதான் இந்த உருவாக்கம். இவர்களெல்லாம் தீவிரவாதிகள். 1450 வருஷமா இல்லாத தீவிரவாதம் கடைசி 25 வருஷத்துல வருது. இந்த 25 வருஷம் இந்த காட்சி ஊடகம் வேலை செய்கிறது. இதன் வழியாக படங்களை எடுத்து கருத்தை சொல்லி நடித்து அதில் நம்ப வைக்கிறார்கள். அது நடக்கிறது. ஏதாவது தெருவில் போகிற ஒரு நாய், யாரோ ஒருவன் கல்லெடுத்து நாயின் மீது எறிகிறான். யார் பார்த்தாலும் என்ன சொல்லுவார்கள்? ஏன்பா நாயை கல்லெடுத்து அடிக்கிற, ஒரு வாயில்லா ஜீவனை கல்லெடுத்து அடிக்கிற என்று கொஞ்சம் பரிதாபமும் பச்சாதாபமும் படுவார்கள். ஆனால் கல்லடிக்கிற அவனோ என்ன செய்கிறான் தெரியுமா?
இது சாதா நாய் அல்ல, இது வெறி நாய், யாரை வேண்டுமானாலும் கடிக்கும், எந்த தெருவுக்கு போனாலும் இது ஆபத்து என்று சொன்னால் சொன்னவனும் சேர்ந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அடிக்க ஆரம்பிப்பான். இன்றைக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது கிட்டத்தட்ட இந்த ரகம்தான். ஏன் நீ அவர்களை தீவிரவாதம் என்கிறாய்? இல்லை இல்லை, இவர்கள் உலகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தல், இவர்கள் இருக்கக்கூடாது, இவர்களுக்கு வீடு தரக்கூடாது, இவர்களுக்கு வணிக வளாகம் தரக்கூடாது, இவர்களை வைத்து பக்கத்தில் வைத்திருந்தாலே ஆபத்து என்று விளக்கம் தருகிற போது பேசுபவனும் கூட சேர்ந்து சொல்லுகிறான். அதுதான் நடக்கிறது. காட்சி ஊடகங்களை மிக அதிகமாக மக்கள் ரசிக்க துவங்கிவிட்ட காலத்தில் இன்றைக்கு காட்சி ஊடகங்களின் வழியாக சொல்லுகிறார்கள். அதன் வழியாகத்தான் நிறைய சினிமாக்கள் எடுக்கப்பட்டு அதன் வழியாக கருத்து திணிப்பு நடக்கிறது. இது ஒரு விதமான ஐடியாலஜிக்கல், இது ஒரு விதமான கருத்துருவாக்கம். சினிமா பல முறை நாம் இந்த மெஹராபில் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற மெஹராபுகளில் உலமாக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சினிமா யாரையும் திருத்தாது, சினிமா யாரை வேண்டுமானாலும் கெடுக்கும், யாரையும் திருத்தாது. இந்த சினிமா பார்த்து நான் திருந்து விட்டேன் என்று சொல்லுபவன் உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் இதை பார்த்து கெட்டு போனவன் என்று நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்தால் ஒவ்வொரு பிராந்தியத்திலேயும் எக்கச்சக்கமான பேர் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது தமிழகத்தில் வெளிவந்து ஒரு இராணுவ வீரருடைய தியாகத்தை பேசுகிறோம் என்ற ஒரு படம். ஆனால் அச்சு அசலாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது, குறிப்பாக காஷ்மீர் முஸ்லிம்களை. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் வந்ததே, கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு செகண்ட் எடிஷன் என்று சொல்லலாம், அதனுடைய அடுத்த வியூ என்று சொல்லலாம். டோட்டலாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் ஆபத்தானவர்கள், அவர்கள் எல்லாமே தீவிரவாதிகள். இதுதான் இந்த படம் சொல்ல வருகிற செய்தி. ஆனால் அங்கே நடப்பு என்ன, அங்கே ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது என்ன, எவ்வளவு தூரம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், உண்மையை சொல்லாமல் எங்கோ மதவாதிகள் எழுதி கொடுத்ததை கக்குகிற காட்சி ஊடகங்களாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இராணுவத்தை போட்டு ஒரு மாநிலத்தை நிரப்பி இருக்கிறார்கள். அதுதான் காஷ்மீர். 15 குடிமக்களுக்கு ஒரு இராணுவ வீரன், ஒவ்வொரு எவரி 15 ஒரு சோல்ஜர் அங்க நிற்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு 30,000த்திற்கும் மேற்பட்ட விதவைகள் வாழுகிற நாடு. விதவைகள் மாநிலம், அது விதவைகள்னா இளம் விதவைகள், எல்லாருமே வயசானவர்கள் அல்ல, இளம் விதவைகள். கணவன் இறந்து விட்டானா? இல்லை, கணவன் என்னவென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட விதவைகள் 30,000 பேருக்கு மேல். ஆய்வுகள் காஷ்மீரிலே நடத்திய மனித உரிமை ஆர்வலர்கள் நடத்திய ஆய்வறிக்கையின் தகவல், 1.25 லட்சம் குழந்தைகள் எத்தீம்களாக இருக்கிறது. 1.25 லட்சம் குழந்தைகள். தகப்பனார் எங்கே எங்கே என்று யாருக்கும் தெரியாது. இதற்கெல்லாம் பதில் என்ன? இதையெல்லாம் சொல்லி எவனாவது படம் எடுப்பானா? இல்லை. மாறி மாறி அங்கே இருக்கிற முஸ்லிம்களை அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் கொலைகாரர்கள், இதை மாத்திரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போது வந்திருக்கக்கூடிய சினிமாக்களும் அப்படித்தான். ஏதோ ஒரு தியாகியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரால் அவன் தியாகத்தை சொல்ல வருவதற்காக அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தையும் தீவிரவாதியாக ஆக்குகிற வேலையை தான் இந்த படம் செய்திருக்கிறது. ஒரு தியாகிக்காக ஒரு சமூகத்தையே குற்றவாளி கூண்டில நிறுத்துவது எந்த அடிப்படை? இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீரில் ஒரு வார்த்தை பழக்கம் உண்டு, அரை விதவைகள், ஆஃப் விதவைகள். என்ன அரை விதவைகள்னா என்ன அர்த்தம்? வந்திருக்கிற படத்திலேயும் அரைவே காட்டுத்தனமான விளக்கம் தான் சொல்லப்படுகிறது. ஆனா உண்மை என்னன்னா, பிடித்து கொண்டு போனது இராணுவம். அவர் எப்ப வருவார்னு தெரியல, இருக்கிறாரா தெரியல, எங்கேயாவது உயிரோடு இருக்கிறாரா, இறந்து விட்டாரான்னு தெரியல. வந்தாலும் வரக்கூடும், வந்தால் கணவனாக தொடருவார், இல்லையேல் இல்லை. எனவே அரை விதவைகளாக வாழுகிறார்கள். அரை விதவைகள் தான் சுமார் 30,000 பேர். இந்த அரை விதவைகளுக்கு இப்போது வந்திருக்கிற தமிழ் படம், தமிழ் சினிமா என்ன சொல்லுகிறது தெரியுமா? டெரரிஸ்டுகளாக மாறிவிட்டவர்களின் மனைவிகள் என்று. அவன் டெரரிஸ்டாக மாறிவிட்டான் என்று உனக்கு எழுதி கொடுத்தது யார்? உன்னை சொல்ல வைத்தது யார்? ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் இப்படி சித்தரிப்பது சரியா? எல்லா தீவிரவாதிகளையும் உருவாக்குவது காஷ்மீர் தான் என்கிற கருத்து அந்த படத்தின் வழியாக வருகிறது. அடுத்தடுத்து ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக வருகிற அந்த காட்சிகளின் விளக்கங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. தீவிரவாதிகளை காட்டுகிற இடமெல்லாம் பள்ளிவாசல் மினாரா எதற்கு காட்டப்பட வேண்டும்? தீவிரவாதிகளை காட்டுகிற இடங்கள் எல்லாம் ஜுப்பாவும் தாடியும்.
இது எதற்கு காட்ட வேண்டும்? நீண்ட தாடி அணிந்திருக்கிற காஷ்மீரிகளின் படம், நீண்ட தாடி வைத்திருக்கிற படம், அவர்கள் அணிந்திருக்கிற குர்தா ஜுப்பாவினுடைய படம், அவர்கள் கையில ஆயுதங்களோடு நிற்பதை சொல்லி இவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்று ஒரு மோசமான கருத்தை பொதுவாக ஒரு நல்ல படத்தை பத்தி சினிமாவை பத்தி திட்டக்கூடாதல்ல என்று யாருக்காவது ஒரு மனசுல கொஞ்சம் தோன்றலாம். பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்ன அளவுகோல் தெரியுமா? இந்த நாட்டினுடைய மதவாதிகளாக துவேஷம் மிக்கவர்கள் எந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அது நச்சு கருத்துடையதுன்னு அர்த்தம். அவனுக்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு படத்தை திட்டுறான்னா அது நல்ல படம்னு அர்த்தம். இதை தவிர இந்த நாட்டிலே படத்தை பற்றி தர நிர்ணயம் செய்வதற்கு வேறு அளவுகோல் தேவையில்லை, வேற ஸ்கேலு தேவையில்லை. இன்றைக்கு அத்தனை மதவாதிகளும் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஏன்னா காஷ்மீரில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களையும் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடி வந்துச்சு காஷ்மீர் ஃபைல்ஸ்னு படம், அப்பவும் இதே வேலை. நாட்டினுடைய ஆக உயர்ந்த பதவியை அலங்கரிக்கக்கூடிய பதவியில இருக்கிறவர் அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு பேசினார். பொதுவெளியில அரசு ஊழியர்கள் கட்டாயம் பாருங்கள்னார். அந்த கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் வரி விலக்கு தரப்பட்டது, டாக்ஸ் ஃப்ரீ. எதற்கு? அந்த படத்திற்கு காரணம் தேசபக்தியை சொல்லுகிற படம். படம் முழுக்க தொடங்கியதுல இருந்து கடைசி வரைக்கும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள். டாக்ஸ் ஃப்ரீ தரப்பட்டது. காலேஜ் ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் காட்சிகள் ஃப்ரீயாக காட்டப்பட்டது. அத்தனை பேரும் போய் பாருங்க, எல்லாரும் பார்க்கணும். காரணம் தேசபக்தியின் கதை இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பேசினார்கள். இவ்வளவு தூரம் ஒரு ரெக்கமெண்டேஷன்களுக்கு உட்பட்ட அந்த கதையினுடைய சாரம் என்னவென்றால், அந்த மண்ணிலே அந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்கிற கருத்தை சொல்லுகிறது. அதனுடைய ஒரு மறு பிரதிபலிப்பாக, மறு பிம்பமாகத்தான் இங்கேயும் தமிழில் இப்படி ஒரு படத்தை நாங்கள் தியாகியின் வாழ்க்கையை சொல்லுகிறோம் என்று சொல்லி, அந்த தியாகியின் தியாகத்தை விட அதிகமாக அந்த மண்ணில இருக்கிற அத்தனை முஸ்லிம்களையும் தீவிரவாதிகளாக. என் படம் எடுக்கலாமே, நிறைய படங்கள். ஒரு சமுதாயத்திடமிருந்து ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டதை படமாக எடுக்கல. பாபரி மஸ்ஜித் என்று பெயர் வைத்து சினிமாவிலே இருக்கிற ஊடகங்களில் அமர்ந்து கொண்டு வன்முறை செலுத்துகிற எவனுக்குமா அதற்கு யோக்கியதை இல்லை. பாபரி மஸ்ஜித் என்று ஒரு படம் எடுக்கலாமே. சூலாயுதத்தால் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தையை குத்தி கிழித்து வெளியே எடுத்து போட்டார்களே குஜராத், எடுக்கலாமே ஒரு படம். குஜராத்தினுடைய விஷயங்களை தத்ரூபமாக சொல்லலாமே. அகில உலகத்திலேயே விதவைகள் அதிகம் குடியிருக்கிற நாடு என்று அறியப்படுகிற ஆப்கானிஸ்தானை பற்றி ஒரு படம் எடுக்கலாமே. இவர்களுக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி பேச வேண்டும், அவ்வளவுதான். இதன் வழியாக ஏதாவது மார்க்கத்தையும் முஸ்லிம்களையும் பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் இப்படி படங்களாக வருகிறது. சுடுகாடு போல ஒரு 3.5 வருஷத்தில் அழகான நாகரிக நகரமாய் அறியப்பட்ட ஈராக்கை உருக்குலைத்து போட்டார்களே, அதை ஒரு படமாக எடுக்கலாமே. எத்தனையோ பேர் நடுநிலையாளர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள், சிபாரிசு செய்தும் இருக்கிறார்கள். உண்மையான சினிமாக்காரனாக இருந்தால், சமூகத்திலே இருக்கிற நல்ல கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவனாக இருந்தால், இதையெல்லாம் ஒரு படமாக எடுத்து வெளியில கொடுக்கலாமே. இதை பத்தி எல்லாம் எந்த படமும் வருவதில்லை. அல்லது குர்ஆனில இருக்கிற கருத்தை எவனாவது எடுத்து படம் சொல்லலாமே. யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, எந்த கூட்டத்தாருக்கு விரோதமா இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க நீதமாத்தான் நடந்துக்கணும் என்று சொல்லுகிறதே குர்ஆன். அழுத்தம் திருத்தமான சமய நல்லிணக்கத்தினுடைய அறைகூவல் அது. போடுங்களேன். அடுத்த மதத்தவர்களின் தெய்வங்களை திட்டாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எவனாவது எந்த படத்திலேயாவது அதையெல்லாம் கொண்டு வந்ததுண்டா? குர்ஆனில இருக்கிற அமைதி கருத்துக்களையும் தீவிரவாதத்திற்கு எதிரான வாசகங்களையும் சொல்லியதுண்டா? உங்க கூட சண்டை போடாத எந்த சமுதாயமா இருந்தாலும் அவங்க அத்தனை பேர்த்திட்டையும் நீங்க நீதமா நடக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு உபகாரம் பண்ணுங்கன்னு குர்ஆன் ஆயத்திருக்கிறது. ஏன் இவைகளெல்லாம் சினிமாவினுடைய கருக்களாக உங்களுக்கு கண்ணில படாதா? எத்தனையோ இருக்கிறது. இப்படி ஒரு உயிரை நியாயம் இல்லாமல் கொலை செய்தவன் அகில உலகத்தையே கொலை செய்தவனை போல, இந்த மாதிரி ஒரு வசனம் எந்த சமய புத்தகத்திலாவது இருக்குதா? எந்த இதுலயாவது இருக்கா? மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், தக்க காரணங்கள் இல்லாமல்
ஒரு உயிரை யாராவது கொன்றுவிட்டால் அவன் உலகத்திலே இருக்கிற எல்லாரையும் கொன்றுவிட்டான். யாராவது ஒரு உயிருக்கு வாழ்வளித்தால் உலகத்துக்கே அவன் வாழ்வு கொடுத்தவன். இதைவிட சிறந்த இணக்கமான கருத்தை உலகத்தின் எந்த புத்தகமாவது தன் உள் அட்டவணையில் உள்ளடக்கி வைத்திருக்க முடியுமா? இதையெல்லாம் சொல்ல வேண்டுமே. மாறி 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 இவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. தொப்பியும் தாடியும் இந்த அடையாளமும் இஸ்லாமியன் என்கிற பெயரும் இது முழுக்க முழுக்க தீவிரவாதமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். யாராவது சில பேர் என்று சொன்னால் கூட கொஞ்சம் நிதானிக்கலாம். இல்லை, இவர்கள் ஒட்டுமொத்தமாக காஷ்மீரில் வாழக்கூடிய எல்லாரையும் சொல்லி காட்டுவதும், அங்கே ஒரு வெட்டுக்குத்து முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடந்தால் ஒரு கொலைக்கு பின்னாலே மினாராவை காட்டுவதும், யார் கொலை செய்கிறானோ அவனுடைய ஜுப்பாவையும் தொப்பியையும் தாடியையும் காட்டுவதும், கடைந்தெடுத்த தீவிரவாதத்தை பரப்புவதற்காக வேண்டி வருகிற திரைப்படங்கள், சமயங்களில் நன்றாய் நடிக்கிற நடிகர்களையோ நகைச்சுவைகளையோ ஆடல் பாடல்களையோ இது எதையாவது வைத்து கமர்சியல் ரீதியாக படங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் கருத்துகள் ரீதியாக இந்தியாவிலே வெளிவந்த மோசமான சாக்கடை திரைப்படங்களில் இந்த திரைப்படங்கள் சேர்ந்து கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் சொல்லுவது போல் தொடர்ந்து எதிர்ப்பவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அதை அணைக்காமல் விடமாட்டான் என்கிற வாசகம்தான் இப்போதைக்கு ஆறுதல். அல்லாஹ் அந்த மண்ணிற்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு புதிய திருப்பமும் ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அந்த காஷ்மீர் மக்களுக்கு அவர்கள் பூமியில் அவர்கள் மண்ணில் எல்லாவித சுதந்திரங்களோடும் அமைதியோடும் அவர்கள் இனிவருங்காலங்களில் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. மிகவும் அசிங்கமான திரைப்படங்களும் அதன் தாக்கங்களிலே இருந்தும் அல்லாஹ் உம்மத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.